சகல வீட்டுக்கு போனாலே அவங்க அப்பன் தொல்லை தாங்க முடியல. ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் இல்லாதால ஏன்டா வச்சிருக்கிறோம்னு இருக்குது. உங்க வீட்டுக்கு வந்தாலும் அப்படித்தான் இருப்பாரோ? அட ஏன் சகல, நீங்க வேற. நீங்களாச்சும் பரவாயில்ல, மாச சம்பளம் வாங்குறீங்க. நான்லாம் வார சம்பளம் வாங்குறேன். வாங்குற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குது. பத்தாததுக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் மாத்திரை செலவுக்கும் நான் பார்க்க வேண்டியதா இருக்குது. சரி, அந்த ஆளுக்கு என்னதான் முடிவு? கண்ணு, சலூன் கடைக்கு போறேன். காசு இருந்தா ஒரு 200 ரூபாய் கொடு கண்ணு. என்கிட்ட எங்கப்பா இருக்கு? அவர் வந்துட்டோம், அவர் வந்தோடனே வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரிம்மா. எங்க இருக்கிறவங்க தண்ணி கொண்டு வா. வரங்க. அப்பா அவரே வந்துட்டாருப்பா, அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து தரேன். சரிம்மா. மா, உங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு சலூன் கடைக்கு போகணும்னு சொன்னாரு, அவர் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? அவருக்கு இப்ப என்ன பொண்ணா பார்க்க போறாங்க? கட்டிங் சேவிங் பண்ணிட்டு எங்க போக போறாரு? மெதுவா பேசுங்க, எங்க அப்பா கேட்க போகுது. கேட்டா கேட்டுட்டு போறாரு. அவர் என்ன சம்பாரிச்சு கொடுத்தா வச்சிருக்கிறாரு? கேட்கும் போதெல்லாம் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னையும் ஊட்ட விட்டு துரத்தினா சரியா போயிடும். மாப்பிள்ள, உங்கள்ட்ட என்ன அப்படி தப்பா நான் கேட்டுட்டேன்? உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க, இல்லையா விடுங்க. அதுக்காக என் பொண்ணை ஏன் தப்பா பேசுறீங்க? நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் என் சின்ன பொண்ணு வீட்டுக்கே நான் போயிடுறேன். நீங்க இங்க இருக்கிறதும் போறதும் உங்க விருப்பம். நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்பா அப்பா அப்பா. ஏங்க, வீட்டுல காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுங்க. வாங்க சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். எங்க ஓனர் சாயந்தரம் சம்பளம் போட்டு விடுறேன்னு சொன்னாரு. அவர் போட்டு விட்டதுமே சாயந்தரம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? சரிங்க, மழை வர மாதிரி இருக்கு. நான் துணி எல்லாம் மாடியில காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. கண்ணு, ஆர்த்தி. அப்பா, என்னப்பா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அக்கா மாமாலாம் வரலையா? அவங்க எல்லாம் யாரும் வரலம்மா. எனக்கு தான் உன் ஞாபகமா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. மாப்பிள்ளை எங்கம்மா? அப்பா அவர் உள்ளதான் இருக்காரு, நீங்க பேசிட்டு இருங்க. நான் மாடியில துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வேலைக்கு போகலையா? வேலைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களை போன வாரம் தான் விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏன் வந்தீங்க? இல்ல மாப்பிள்ள, பொண்ணு ஞாபகமா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? பொண்ணுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன மாப்பிள்ள புரியல? உங்க பொண்ணுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். வாங்கிட்டு வர அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்குன்னு இருந்தது எல்லாமே தான் உங்க நம்பிக்கையான பையன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எப்படி உங்ககிட்ட இருக்க போகுது? என்ன மாப்பிள்ள இப்ப போய் அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? இப்ப பேசாம எப்ப மாமா இதெல்லாம் பேசுறது? நான் எதுவும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். என்ன மாப்பிள்ள பண்றது? கடைசி காலத்துல என் பையன் என்னை நல்லபடியா பார்த்துப்பான்னு தான் என் சொத்தெல்லாம் அவனை நம்பி எழுதி வச்சேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளிநாடு போயிட்டான். இப்ப எனக்குன்னு இருக்கிறது என் 2 பொண்ணுங்க தான். பொண்ணுன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணுங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒண்ணு இல்லாம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். உங்ககிட்ட நான் வந்துட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஏதாவது சொன்னமா? என்னங்க நிறுத்துங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். சும்மா எங்க அப்பாவை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. எங்க அண்ணன் பண்ண தப்புக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? ஏய், நீ வாயை மூடிடி. என் உழைப்புல தின்னுட்டு என்னை எதிர்த்து பேசுறியா? மாப்பிள்ள, என்னை எது வேணாலும் பேசுங்க, என் கண்ணு முன்னாடி என் பொண்ணை திட்டாதீங்க. என் பொண்டாட்டி திட்டணும்னு நினைக்கிறேன் தலையெழுத்தா? உங்களாலதான் என் பொண்டாட்டி திட்ட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. என்னைய மன்னிச்சிடுங்க, நான் இங்க வந்தது தப்பு தான். என்னால இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை வேண்டாம். நான் வரேம்மா. அப்பா அப்பா. அக்கா சொல்லார்த்தி. அக்கா, அப்பா காலையில வீட்டுக்கு வந்தாருக்கா. என் புருஷ சண்டையை போட்டு அவர் வெளியே அனுப்பிச்சு விட்டாருக்கா. அப்படியா? இப்ப அங்கதான் வருவாரு. காலையிலேயே எங்க வீட்டுக்காரர் வேற அப்பா கிட்ட சண்டையை போட்டு வெளியே துரத்திட்டாரு. அப்படியா?